முட்டை இல்லாமல் தயிர் வச்சு நம்ம ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்ப்பா. அதுக்கு 1 கப்பு தயிர், 1 கப்பு பவுட்ரு சுகரு, 1 மூடி வெனிலா எசன்ஸு, 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நம்ம விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு மைதாவும், ஒரு 1/2 ஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சிக்க வேண்டியதுதான். சளிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 ஸ்பூனு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரேயில் மாற்றிட வேண்டியது தான். இதுக்கிடையில் நம்ம ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ணி வச்சுக்கணும்ப்பா அவனவை. ஃப்ரீட் பண்ண அவனில் ஒரு 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிடும். சுகர் சிரப்புக்கு நம்ம ஒரு 1/4 கப்பு சர்க்கரையும் அதோட ஹனி சேர்த்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். டெசிகேட்டட் கோகோனட் வீட்டிலே தான்ப்பா இருந்த தேங்காயை வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா இந்த ஜாம் கடையில் வாங்கின ஜாம் தான், ஃப்ரூட் மிக்சர் ஜாமு. அதோட ஒரு 2 ஸ்பூனு தண்ணி சேர்த்து நல்லா லிக்விட் பதத்துக்கு நீட்டாக எடுத்துக்கிட்டோம்ப்பா. எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பு, அதுக்கப்புறமா அது மேலேயே நம்ம ஜாம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச டெசிகேட்டட் கோகோனட்டை போட்டுட்டு பீஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்ததுப்பா.